கற்பனை இந்த சக்கரவர்த்தி நாட்டு சொர்க்கேச மன்னனுக்கு இந்த சக்கரவர்த்தி நாட்டு சொர்க்கேச மன்னனுக்கு எனது மச்சானாக வாழ்ந்து வருகின்றேன். என்னடா பாட்டு பண்ண? நான் பாடின பாட்டு நீ சந்தேகம் நினைச்சியா? ஆமாடா. மறுபடியும் பாடுற பாட்டு. மறுபடியும் பாடு. போடாவும் முந்திலைய கையா வைக்க என்ன கேட்கறதுக்கு ஆளு இல்லை நினைக்கிறியா? உன்னை அடிச்சா இங்க யாரா வரும் கேட்கறதுக்கு? யாரும் இல்லை நினைக்கிறேன். யாரு இருக்காங்க? எங்க அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறான். உன் அண்ணன் தம்பி 5 பேரு? அவன் வந்தா உன் கதி அதோ கேட்டான். டேய் என் கதி டேய் அண்ணன் தம்பி பேர் சொல்லு பார்க்கலாம். பண்ணி பண்டாரம். பண்ணி பண்டாரம். தடி தாண்டவராய. தடி தாண்டவராய. மாத்து ரவி. மாத்து ரவி. சாரை பாம்பு. சாரை பாம்பு. பூனை மணி. டேய் உங்க 5 பேர் அண்ணன் தம்பிக்கு தெரியுமா? என்னடா எல்லா அனிமல்ஸ் பேரா வச்சுக்கறா? எங்க ஜாதில அப்பதான் வச்சிருப்பாங்க. இது மட்டும் தானா இன்னும் இருக்குறாங்களா? நான் குமரி பாதி கூடில போட்டுருவாங்க. யாரா? இப்ப எங்க அண்ணன் தம்பி விட்டுரு. எங்க தம்பிங்க இருக்கிறாங்க. உன் தம்பிக்கு வேற இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னப்பா? ஒருத்தன் வண்டு முருகன். வண்டு முருகன். ஒருத்தன் மோட்டலி. ஒருத்தன் பெர்சல். ஏய் என்னடா பேர் இதெல்லாம்? அந்த பெர்சல் வந்து உன்னை அப்படியே ஊதி வச்சிரும். யாரா? டேய் உன்னை பார்த்தாவே பெர்சல் மேத்தாங்கறேன். எங்க தான் வந்து தெரியல. இது வயிறா? அண்ணாண்டால ஆன்கற. டேய் ஏய் ஏன்டா அவைக்கு கால தாமதமா வந்த? நானே மானவராச்சுக்கிறேன். சரி நீங்க யாரா போட்டீங்க? யாரு? இந்த ஒரு நாட்டுக்கே இளவரசன். ஆமா முள்ளி. ஏய் முரளிடா முள்ளி. முரளி உங்க பேர். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியாத 3 கேள்வி உனக்கு கேட்டு உனக்கு தெரியாது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சரி கேள்ற பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? டேய் தோசை ஏன் தெரியுமா திருப்பி போடுறாங்க? அது திருப்பி போடலனா தீஞ்சி கருகி ஒரே கருகின நாத்த சொல்லி கீஸ்டர். டேய் நான் என்ன பதில் தெரிஞ்சா கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நீ சொல்றது தவறு. தவறு. மச்சான் மிட்டக்காரவை. நான் கேட்டேன் சொல்லி பதில் சரியா? நான் கேட்டேன் சரியா சொல்லலாமா? ஏப்பா சொன்னானே என்ன வஜரா? சரியா சொல்ல அவங்க சொல்றாங்க. முதல் கேள்வி நீ துப்பு. டேய் பா தோசை ஏன் தெரியுமா திருப்பி போடுறாங்க? ஏன்பா திருப்பி போடுறாங்க? அது திரும்ப முள்ள திருப்பி போடுறாங்க. கொஸ்டின் நம்பர் 2. நம்பர் 2. ஒரு புறா வந்து கர்ப்பமாக்குது. புறா கர்ப்பமா இருக்கிறது. அந்த புறா ஒரு வேடுவன் குறிப்பாத்து சொல்றான். வேடுவன் குறிப்பாத்து சொல்கின்றான். புறா தாவுமா? புறா வயிற்றில் இருக்கிற குட்டி சாவுமா? இது என்னடா கேள்வி? ஒரு புறா கர்ப்பமா இருக்கிறது, வேடுவன் குறிப்பாத்து சுடுகின்றான் என்றால் புறாவன் தான் செத்து போடும், வயிற்றுல இருக்கிற குட்டியும் தான் செத்து போடும். முட்டை போட்டேன் அது எப்படி குட்டி போடும்?
டேய் ஆட்டோ இங்க போட்டு வந்தாரு. Question number 3. சொல்றா ஆரம்பிச்சா டேய் என்ன ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப 2 கேள்வி நீ பிச்சுக்கால் முடிச்சுட்ட. முக்கியம் முடிச்ச மூணாவது நீ ரெடியா இருப்ப. டேய் மூன்றாவது கேள்வி ஈஸியா கேளு ஈஜா கேக்குறா. மூணாவது கேள்வி ஆண்களும் பெண்களும் விரும்பும் டீ அது என்ன டீ? டேய் ஆண்களும் பெண்களும் விரும்பி டீ என்ன டீ டேய் இஞ்சி டீ அது கூட இல்ல. ஏலக்காய் டீ அது கூட இல்ல. சுக்கு டீ அது கூட இல்ல. லெமன் டீ அது கூட இல்ல. கிரீன் டீ அது கூட இல்ல. சத்தியமா இதுக்கு மேல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டீ வரலன்னு சொல்லிட்டேன். எதனா இருந்தா சொல்லுங்களா? கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டியா கருப்பட்டியாப்பா. இப்ப நீ சொன்னதும் சரியில்லை. அவன் பேரன் வீட்டியா என் பேரன் சொன்னான் அதுவும் சரி. அதுவும் சரியில்லை. நீங்க எல்லாம் துப்பா போட்டீங்க. டேய் அத உட்காந்துக்கிறாங்க பட் தாய்மாரு இவங்க யாருமே வீட்டுல டீ போட்டு குடுக்கறவங்க கிடையாது பழுது. எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்காரங்க போட்டு கொடுத்து அவங்க குடிக்கிறவங்க பழுது. யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்களா இந்த குழந்தைங்களாச்சும் ஏதோ தெரிஞ்சது சொல்லிச்சுங்க. ஒருத்தர் கூட ஒரு டீ பத்தி சொன்னாங்களா பாரு. அவங்க ஹார்லிக்ஸ் கலந்து மாட்டை குடிக்க வச்சிருவாங்க. மாட்டுக்கு குத்துறாங்க. கொடுத்துட்டு கிளாஸ் எடுத்து இவங்க கலந்து டிகாஷ் எல்லாம் மாட்டுக்கு குத்துட்டு மாட்டுல கறந்து டீயா குடிச்சிடறாங்க. மாடு காய வச்சு குடுக்குது. உங்க வீட்டு மாடு அப்படித்தான் குத்துக்குதா குடுக்கும். இப்ப அதுக்கு பதில் உங்களுக்கு தெரியல. தெரியலடா அவங்களுக்கு யாரும் தெரியல. அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. அதுக்கு நான் வட சொல்றேன் பாரு. வட சொல்றேன் பாரு. நான் வட சொல்றேன் சொல்றேன் பாரு. ஆண்களும் பெண்களும் விரும்பும் டீ சட்டி. அதுல சொல்லல மாணவராட்சி எப்படி தள்ளுபடி அதிகமாயிடுச்சு. இப்ப ஆண்களும் ஆடி மாசம் நெருங்கிடுது. ஆண்களும் ஜட்டி ஜவுளி கடைக்கு போய் ஜட்டி மாணவரே வரலாம். தள்ளுபடியில போய் ஜட்டி தான் வாங்கிக்கிறாங்க. கல்லு பீடியா ஏங்க ஏதோ போனா போகுது பார்த்தா அவன் வந்து நம்மளால மோதிங்கிறான். மோதிக்கிறான் எது பிடிச்சோங்க. சரி எங்க உன் மச்சான் எங்க? மச்சான் மச்சான் இந்த வெற்றி கம்பல்ல நீ செத்தா நான் வருவேன். சாவணுமா? சத்தியமா செத்துடுறா. இவரு சத்தாலாம் நீ வருவ. ஆமா உனக்கு நீ சத்த பிறகு உனக்கு 7 வருஷம் பண்ணிட்டு தான் நாங்க சாவும். கேட்சா நீ செத்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் உனக்கு தேவசத்தை கும்பிட்டு தான் நாங்க சாவும். உனக்கு நாடகம் ஆடுவோம்டா 7 வருஷமும். சத்தியமா சொல்ற 7 நாள்ல நீ ஆக்சிடென்ட் ஆகி சாவு போற.
நமக்கு வாங்குறான் பாரு. அதுக்கு என்னடா கை நீட்டி சொல்றேன் உங்க அம்மானே? நம்ம குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆட்டம் பார்த்தாலே என்னடா என்ன இப்ப என்ன தகராறு? என்னடா என்கிட்ட சொல்லு. நான் பாடுகோல் நான் யாருக்கிட்ட வாங்கி சொன்னேன்? என்கிட்ட வாங்கினேன். ஒரு 500 ரூபாய் வாங்கினேன். கலர் ஊட்டியா? ஓய் 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 ஏன்டா போறது? விழாவில் சொல்லிட்டு போறான். ஆனா திருநனுக்கு வந்த திருட்டு போறபோது யாருடா டேய்? உன்னதான்டா ஏண்டா? உன்னதான்டா சொல்றேன். டேய் டேய் 10 ரூபா கொடுமா வீட்டுக்கு ஆமா அந்த போறபோது என்ன போட்டு போடுறான். அடி வாங்கிக்கணும். டேய் வரமாட்டியா? சத்தியமா வர மாட்டேன். டேய் 3,75,500 ரூபாய் உங்க கணக்குல இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி சொல்லு. 3,75,500 ரூபாய் உங்க கணக்குல இருக்குது. 3,75,500 ரூபாய் என் கணக்குல இருக்குது. ஆமா நீ யார வச்சுக்கிட்டு கொடுத்த? யார வச்சுக்கிட்டு கொடுத்த? உன் பொண்டாட்டி வச்சுக்கின்னு தாண்டா கொத்தன். டேய் யாரை நம்ப கூடாதுன்னு முண்டாட்டி வச்சுக்கிறேன். பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டா ஒரு சாட்சிக்குடா. டேய் யாரும் வந்து காக்க கூடாது. முண்டாட்டி நாங்க வச்சுக்கணும். டேய் டேய் பக்கத்துல வச்சுக்கிட்டு சாட்சிக்குடா. அதான் சொன்னா யாரும் ஏமாத்த மாட்டாங்க. ஆமா. அவங்க கொண்டாட்டி ஏமாத்தோலா ஏமாத்தாது. அவன் சொல்றான். நம்ம ஏய் என் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு தானே கொடுத்த? அடடா போறபோக்கு நான். டேய் 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 என்ன? அடங்க என்ன நம்ம அடுத்து பார்த்தாத வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி புள்ளலாம் இட்டான். சரியா? என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? எனக்கடா அக்காடா. அக்காவா? அக்கா வச்சுக்கிட்டு போறபோக்கு என்ன அடிக்கிறேன்? டேய் அவன் முன்னாடி உனக்கு அக்கா. அவன் எனக்கு நெருங்கிய சொந்தங்க. உனக்கு எப்படிடா நெருங்கிய சொந்தம்? நெருங்கிய சொந்தங்க. எப்படிடா? என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துக்கிறான். உன் தங்கச்சி அவனுக்கு குத்துக்கிற. அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். உன் தங்கச்சி அவனுக்கு குத்துக்கிற. அவன் பொண்டாட்டி நீ எப்படிடா வச்சிருப்ப? டேய் மறி கேட்டுங்க. என் தங்கச்சி வந்து கேள்வி கேட்டியா? அடிச்சுக்கிறாங்கள அவன் முன்னாடி யாரையும் வச்சுக்கிறேன்னு சொன்னா உன் பொண்டாட்டிக்கு அது என்ன வருதாங்க? நீங்க எங்க அச்சுங்கிறியா? நம்ம வீட்டுல எவன் அச்சுங்க? எஜமா இப்ப என் சொந்த தங்கச்சி சொந்த தங்கச்சி கொடுத்துக்கிறேன். குத்துக்கிற. இவன் பார்த்தா பாத்துவாங்க. பொண்ணு சின்ன குழந்தை தங்கச்சி அதை வளர்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மனமன் வந்துச்சு. ஊருக்கு பெருமாள் சீக்கிரம் குழந்தைக்கு கல்யாணம் பண்றா அப்படின்னா ஞான காலங்காலம் பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு மாப்பிள்ளை தேடி மாட்டேன். தேடி போனேன். என் மச்சான் மனமன் விட்டுக்கிறான். என்ன பண்ண என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் நல்லா இருந்தான். சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் 6 மாசம் போடுன்னு தண்ணி போட்டுன்னு என் தங்கச்சி போட்டுன்னு அடிக்கிறான். தண்ணி போட்டு போட்டு என் தங்கச்சி போட்டுன்னு அடிக்கிறான். அதனால அந்த மனத்தை தாங்காது. என் குழந்தைய தள்ளி வச்சுக்கிறேன். உன்னுடைய அரவணைப்புல வச்சிருக்கிறேன். அதுதான் டேய் வரமாட்டியாடா? வரமாட்டா? டேய் வராது. எங்க போற? வீட்டுக்கு போறா? வீட்டுக்கு போறேன். டேய் எங்கடா வந்தானா? டேய் போறீங்க. டேய் மடங்க. ஏய் நீ அந்த ஜாட்டில அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். நான் வரேன். நான் இந்த ஜாட்டில அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ணி நான் வரேன். டேய் சத்தியமா இந்த ஜாட்டியால உன்னை அடிக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி உன் தங்கச்சி அவங்க மேல சத்தியம் பண்ணி வரேன். டேய் சத்தியமா உங்க அம்மால கட்டிக்கிற மாதிரி நாங்க அடிக்க மாட்டோம். எங்க அம்மாக்கு வயசு இந்த ஜாட்டியால நாங்க அடிக்க மாட்டோம். உன் பொண்டாட்டிய உங்க அக்கா உனக்கு எங்க அக்கா அது மேல சத்தியமா இந்த ஜாட்டியால உன்னை அடிக்க மாட்டோம். நாங்க பொது மனுஷமா Ha
டேய் என்ன? யாரு என்னதான்டா ஏன்டா அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணல அதுவும் உங்க அக்கா மேல டேய். கொண்டாட்டி மேல அடிச்சுட்டியாடா இந்த ஜாத்தியால அடிக்க மாட்டேன் தான் சத்தியம் பண்ணேன் அதானே இந்த ஜாத்தியால அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணேன் சரி போனல யார் பேக் எடுத்து போன அடோ பாய் உன் பேக் எடுத்து போன எடு யார் தெரியா உன் பேக்கா என் பேக் எடுத்து போலாமா அவசரத்துல மாத்தி எடுத்து அவசரத்துல கொண்டாடி தெரியுதா ஏய் வாடா தெரியல ஒம்பு வச்சுக்கிறா ஐயா ஆ ஏங்க பேக் கட்டல பாரு ஏய் டேய் ஆ நாம எதுக்கு வந்துக்கிறோம் ஏய் ஏய் டேய் டேய் 1800 ரூபாய் டேய் போனா போட்டுனா டேய் சும்மா வகைக்கு உங்ககிட்ட பணம் டேய் ஷேர் மார்க்கெட்ல எடுத்து போய் பாஜாரிட்ட 5 லட்சம் ரூபாய் போட்டு வந்திய அந்த பணமெல்லாம் அப்படிதான்டா கரையணும் நானே என் பணம் 5 லட்சம் ரூபாய் ஷேர் மார்க்கெட் வயிறு எண்ணிக்கிறேன் அது யாரா உங்களுக்கு ஞாபகம் மாட்டாங்க டேய் நம்மளுக்கு என்ன ஆடியோ டேய் டேய் எங்க சாப்பு எப்படி டேய் 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 இப்போ ஒட்டுனா சத்தியமா டேய் 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 அம்பெல்லாம் அடிக்கூடாது இப்ப ரத்தம் ஊத்துற டேய் அடிக்க டேய் எங்களை அடிக்கும்போது ரத்தம் டேய் எப்படிடா வாங்குறீங்க குத்து வச்சுக்கிறோம் நாங்க வாங்க டேய் 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 ஏய் ஏந்திரா டேய் ஏந்திரா டேய் மரியா ஏந்திரா டேய் உட்காரா கம்பெனிலாம் அடிக்குமா இது ஒரு வெள்ள வேசக்காரனா பப்புனு வேசக்காரங்க அடிக்குது டேய் ஏந்திரா டேய் என்னடா டேய் ஒரு மறுபடி படவே இல்லை ஐயோ சீட்டு விட்டா தானே அடிக்கணும் அம்பேல் சொல்லிட்டேன் சீட்டு விட்டு பேர் தானே அடிக்கணும் இவனுக்கு விளையாட்டே தெரியல ஆமாண்டா ஏய் பஸ் குழந்தைங்களோட விளையாட்டு வாங்க என்னதான் நாங்க பப்பு நேசம் போட்டு வந்தா கூட இந்த அளவுக்கு அடிக்குது அம்பேல் தானே விட்டுக்கிறேன் என்னடா ஒரு மரியாதை கிடையாதா ஏய் வட்டிக்கு ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு என்னடா மரியாதை 10 வட்டி அதுவும் இப்போ ஒட்டு காலையில அம்பகம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கி அந்த அடிபட்டு போயிட்டான் அங்கங்க ஒட்டுக்கும் பணத்தை ஒருத்தர் நீங்க அப்படியே சரிங்க சத்தியமா அந்த பணத்தையும் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் அதனாலே 10 பைசா வட்டி கட்டி விட்டுறான் டெய்லி 1500 ரூபாய் வாங்குறான் அப்படியே வட்டி விடுறான் ஏதோ போனா ஓ நான் வட்டி போறது பாத்தியா எனக்கு தெரியாதா சத்தியமா அந்த பொண்ணுக்கு அந்த கூட 2000 ரூபாய் கொடுத்து போன வாரம் தெரியுமா தெரியுமா எவ்வளவு பேரும் ஒரு பேர் உங்ககிட்ட அந்த பேர் டேய் என்னடா உங்க வீரன் தெரியாத விளையாடுங்கிறான் நான் யாரு நீங்கள் பாய்வதில் ஒரு மிருகத்தடிப்பது குட்டி நீ தொண்டர்களை பண்ணி பண்ணி வந்து 10 குட்டி போட்டு 10 குட்டி போட்டு தச்சையா 9 குட்டி செத்து போடு 9 குட்டி செத்து போகுது இருங்க அந்த ஒரு குட்டி தானே ஒரு குட்டி தான் இருக்குது 9 குட்டி பாலை இருக்கிறாரு ஒரு குட்டி சாப்பிட்டேனா மோசம் மோசம் அது பண்ணி யாரு நீ பண்ணி அது எழுதுமா பங்காளியா அது எழுதுமா நீ பண்ணி டேய் பங்காளியா அவன் சாப்பிட்டான் பாரு சாப்பாடு சோறு எப்போ துண்டு வச்சுக்கினேன் அந்த கறி எடுத்தான் கறி எடுத்தான் வாங்கி வாங்கி சத்தியமா என்ன சொல்றான் சத்தியமா இல்ல சொல்ல எவ்வளவு கறி அது கூட 16 பேருக்கு கறி வாங்கிருந்ததா 13 பேர் கறி நீங்க
எவ்வளவு கொய்ப்பு இருக்கா என்ன கறி சாப்பிட சொல்லுப்பா சொல்லு அந்த கறி வேணா எனக்கு இந்த கறி கொடு ஏய், ஆனா சும்மா சொல்லக்கூடாது சாம்பார் அருமையா இருந்துச்சு குறையே இல்ல கறி கோயம்பு 2 வகையா வச்சிருந்தாங்க 2 வகையான கறி கோயம்பு நல்லா இருந்துச்சு ஆனா ஒண்ணு மட்டனும் வச்சாங்க சிக்கனும் வச்சாங்க வெறி மட்டனும் வச்சாங்க குறையே இல்லைங்க அப்ப கூட ஒரு குறை வச்சாங்க டேய் இப்பதானே எந்த குறையும் இல்ல நல்லா சாப்பிட்டேன்னு சொன்ன அதுக்குள்ள என்னடா குறை வந்துச்சு சத்தியமா அந்த குறை வைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தாக்கா அந்த வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் டேய் அப்படி என்னதான் குறை வச்சுட்டாங்க உனக்கு சாப்பாட்டுல ரசம் தண்ணியா வச்சிருந்தாங்க ரசத்தை தண்ணியா தான் வைப்பாங்க ஏன் உன் வீட்டுல கட்டியா வைக்கிறாங்களா ரசத்தை தண்ணியா தானே வைப்பாங்க உன் வீட்டுல கட்டியா வைக்கிறாங்களா எங்க வீட்டுல வந்து பாரு கை விட்டா அப்படியே டைட்டா உள்ள போவோம் அந்த அது புளி குழம்பா இருந்தா எஜமா என் தங்கச்சி அவன் கொடுத்தன அது கட்டி கட்டியெல்லாம் நிக்குது இவங்க காலையில என் தங்கச்சி ஒன்னும் சுத்தி வச்சு நெருக்கிறாங்க ஐயா போன போட்டு விடுங்க உங்க வீரன் எப்பேற்பட்ட வீரம் வீராதி வீரன் வீராதி வீரன் சூராதி சுப்பிரமணிய புள்ள ஆமா இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் எதுக்கு வந்தானே எஜமா டேய் நீங்க யாரு நான் யாரு இந்த முல்லை நாட்டு இளவரசர் டேய் புரியல என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன் அது மட்டுமில்ல சக்கரவர்த்தி நாட்டை செல்ல வேண்டும் ஐயா உங்களுக்கு இந்த நாட்டுல எந்த விதமான குறையும் கிடையாது ஆனாலும் நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கு குறை இருக்குது என்ன குறைனாக்கா முரளியா தனிமையில இருக்கிறாரு திருமணமே செதுக்குது இந்த நாட்டை எப்படி ஆடுவது அவருக்கு ஒரு மகன் பிறந்த நாட்டு ஆளுமே அப்படின்ற மன வருத்தம் எல்லாருக்கும் உண்டு நாட்டு மக்கள் அனைவருக்குமே வருத்தம் இருக்கிறது என் மேல ஆமாங்க அவ்வளவு இறக்கமா இருக்கிறாங்க உண்மைதாங்க எனக்காக ஒரு அக்கா மகள் பிறந்திருக்கின்றார் ஆமாங்க சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டு வரும் சொர்க்கேச மன்னனுக்கு எனது ஒரே அக்காவை கொடுத்திருக்கின்றேன் அவர்கள் இருவருக்கும் பிறந்தவள் ஜீவா ஜீவா ஆமா உடனடியே சென்று எனக்காக இல்லடா என் நாட்டு மக்களுக்காக என்னுடைய அக்கா மகள் ஜீவாவை பெண் கேட்டு திருமணம் செய்ய வேண்டும் புறப்படும்